பேசும் பெருமாள் கோயிலின் ரகசியம் தெரியுமா? செய்யாறு அருகே பழமை வாய்ந்த கூழமந்தல் பேசும் பெருமாள் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இருந்தே பேசும் பெருமாள் ஆலயம் விளங்கி வருகிறது. இக்கோயில் பெருமாள் பக்தர்களிடம் பேசுபவர் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த பெருமாளுக்கு பேசும் பெருமாள் என்ற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாளுக்கு தேன் வாங்கி வைத்து படைத்து அதனை வாய் பேசாத குழந்தைகளின் நாக்கில் தடவினால் அந்த குழந்தை பேசுவதாக ஐதீகம். இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் மனக்குழப்பங்களை பெருமாளிடம் சொல்லும் போது உடனடியாக உள்ளத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அத்துடன் இந்த பெருமாளை வணங்கினால் திருமண தடையால் அவதிப்படுபவர்கள் விரைவில் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அதேபோல் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தவிக்கும் தம்பதிகள் இங்கு வந்து விரதம் இருந்து பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். இக்கோயில் பெருமாளுக்கு துளசி மாலை, வெண்ணெய், பால், வெற்றிலை, பழங்கள் ஆகியவை முக்கிய நெய்வேத்தியமாக செலுத்தப்படுகின்றன. பேசும் பெருமாள் திருக்கோயில் ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. இங்கு பக்தர்களின் கேள்விகளுக்கு பெருமாள் தெய்வீகமாக விளக்கின் சுடர் மூலம் பதிலளிப்பதாக நம்பப்படுகிறது. நாம் கேட்கும் கேள்விக்கு ஆம் என்றால் விளக்கி தீபச்சுடர் அசையும் என்றும் இல்லை என்றால் அந்த தீபச்சுடர் அப்படியே அசையாமல் நிற்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த கோயிலுக்கு தற்போது 97 லட்சம் மதிப்பில் புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பட்டாட்சியர்கள் 3 கால யாக பூஜைகள் செய்து மேல தாளத்துடன் கோயிலை வலம் வந்து கோபுரம், விமான கலங்கள் மீது வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.